இலக்கியா இப்போ பயங்கரமான பிளான பண்ணி அவங்க 2 பேரையும் வசமா சிக்க வைக்க போறாங்க. இப்போ கௌதம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவ பார்த்தாரு அப்டின்னா, அதுக்கப்புறம் அவங்க உண்மையிலேயே போலியானவங்க தான் அப்டின்ற ஒரு மிகப்பெரிய உண்ம வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரிய வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே யார் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட வந்து நான் தான் உன்னோட அம்மா, நான் தான் உன்னோட அப்பா அப்டின்னு சொல்லிட்டு வந்து நின்னாலுமே கூட, நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, முழுசா நம்பவே மாட்டாரு. ஏன்னா, இப்போ நடக்க போற சம்பவங்கள் அந்த மாதிரி, இந்த அஞ்சலி தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கா அப்டின்னு சொல்லிட்டு, நம்ம கௌதம் வந்து அதாவது இலக்கியா இருந்துட்டு ஆதாரத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிரூபிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு, அத்த நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உணர்ச்சி வசப்படுறதுனாலயோ, இல்ல அவங்கள அடிக்கிறதுனாலயோ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எதுவுமே மாறப் போறது கிடையாது. நீங்க அடிச்சது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது, அதாவது கௌதம்க்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா உங்க மேல தான் கோவப்படுவாங்க. அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஒரு பிளான பயங்கரமா போட்டு முடிச்சுட்டாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வசமா வந்து சிக்கிக்கிட்டதுனால, இலக்கியா கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க. எல்லாமே முடியட்டும். இங்க என்னதான் டிராமா நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா, சமையல்லாம் செஞ்சு கொண்டு வந்து நான் என்னோட மகனுக்காக முறையா சமைச்சு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கௌதம ஒரு வாய் கூட வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட விடாம பண்ணி, அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா விரட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இலக்கியா இருந்துட்டு அவங்கள உட்கார வச்சு அங்க வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, அவங்க கிட்ட ஜாடமாடியா வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. இவ என்னதான் பேசுறா? நமக்கு சாதகமா பேசுறாளா? இல்ல நம்மள வந்து பார்த்தீங்கன்னா கேலி பண்ணணும், கிண்டல் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பேசுறாளா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே. அப்படின்ற மாரி 2 பேருமே திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததா சாப்பிட்டு முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு, "அத்த நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோவ கொஞ்சம் பார்க்குறீங்களா?" அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது எந்த டைம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இருந்துட்டு, "இன்னும் எவ்வளோ நேரமா இங்க இருக்கிறது? எல்லாரையும் கூப்பிடு. கௌதம கூட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பலாம்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, கௌதம வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கூட்டிட்டு போலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது தான், நம்ம இலக்கியா இருந்துட்டு அந்த வீடியோவ ரிலீஸ் பண்றாங்க. "இந்த வீடியோவ கொஞ்சம் பாருங்க அத்த. இந்த வீடியோவ பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு தனியா ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு, அந்த ஒரு வீடியோவ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காட்டுறாங்க. இப்போ அத போட்டு காட்டுன உடனே, அதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நகைய திருடுனது நல்லாவே தெரிஞ்சு போச்சு இல்லையா? இது எல்லாமே நாங்க வச்ச ட்ராப்பு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அந்த நகைய திருடுனீங்க? நீங்க உண்மையிலேயே கௌதமோட உண்மையான அம்மா, அப்பாவா இருந்தா, கௌதம் மட்டும் போதும்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கூட்டிட்டு போயிருக்கலாம். ஆனா நகைய திருடி இப்படி மாட்டிக்கிட்டீங்களே அத்த, போலியான அத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கலாய்ச்சு தள்ளிட்டு இருக்காங்க. அடுத்ததா இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு நீங்க மட்டும் யார் அனுப்பிச்சாங்க, என்ன ஏதுன்ற உண்மைய சொல்லலன்னா, இங்க வந்து போர்ஜரி பண்ணது, அதே மாதிரி நகைய திருடுனது, இந்த மாரி உங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, எங்களால வந்து கேஸ் போட முடியும். கேஸ் போட்டா என்ன நடக்கும், ஏது நடக்கும்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். உங்கள யார் அனுப்புனாங்க, எவ்வளோ பணம் குடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லுங்க. அத விட பல மடங்கு நாங்க குடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். ஏன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமோட உண்மையான அம்மா, அப்பா இல்ல அப்படின்ற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். உங்கள கையும் களவுமா வந்து புடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப கூட நீங்க சொல்லலன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வச்சு, உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல தள்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, இப்போ நம்ம இலக்கியா இருந்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா மிரட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் வேற வழி தெரியல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பேசாம இவங்க கிட்ட உண்மைய சொல்லி நம்ம எஸ்கேப் ஆகுறது தான் மேலு அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, இலக்கியா கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லப் போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.